என் பொண்ணை வந்து பேக்கில் போட்டுட்டு பையன் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டோரிஸ் டெல்லிங் செஷன்ஸ் ஆன் த ரோட். ராதிகா சரத்குமார் மேடம், ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், வாட் யூ டூ, பட் சத்தியமா யூல் ரியலி க்ரோ இன் லைஃப்னு சொன்னாங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் ஆகட்டும், வி ரியலி டோன்ட் ப்ரிப்பேர் சில்ட்ரன் ஃபார் ஆர் லைஃப். நம்ம நாட்டில் ரேப் 3 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. இப்போ 11 month child was raped, a person can touch, which is okay, which are the places not. This world is a beautiful place, but you learn to safeguard yourself. Fighting against the government, actually, to change the education system. Fly high, but stay grounded. You know, என்னதான் இருந்தாலும் நம்ம பண்பாடு, நம்ம பாரம்பரியம், நம்ம கல்ச்சர், என்ன நான் நினச்சாலும் எங்கள் அம்மாவோ எங்கள் மாமியாரோ சொல்லி கொடுக்குற மாதிரி வராது. ஃபேமிலி தட் ஈட்ஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அவன் 10வது படித்தாலும் சரி, ஹை ஸ்கூல் படித்தாலும் சரி, நீ படிக்க முடிஞ்சால் படி, அதுக்குள்ளே இல்லைன்னா நீ தூங்கிடு. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயந்தான். அப்படி குழந்தை வளர்ப்பில் குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜை அடையிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பேச்சுலர் டிகிரி படிக்க வைக்கலாம், என்ன மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கலாம், H1B விசா பெறதுக்கு அவங்க என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர அந்த குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸை எப்படி கற்றுத்தரலாம், இல்லை கற்றுக் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை எப்படி உருவாக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ட்ரை பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ஸ்கூல் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு ஸ்கூல் நடத்தி லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வராங்க. தீபா ஆத்ரேயா அவங்களோட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம் தீபா. வணக்கம். ஹாய். உங்களை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒன்று கிடச்சிது. என்னன்னா, நீங்கள் 2 நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ அது வந்து நான் படிக்கும்போது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த சொல்லும் போது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு தோணுது. சொல்லுங்கள் அதை பற்றி. ஓகே. ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1999. அப்போது வந்து எனக்கு வந்து ஐ வாஸ் இன் லவ் வித் இப்போ அவர் ஹஸ்பண்ட். அப்போ அவர் இது. ஸோ ஃபேமிலியில் பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு இருக்கும்போது வீட்டிலே இருந்தேன் ஒரு 10 days. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நாள் வெளியே விட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி காலேஜோட சப்மிஷன், வைவா சப்மிஷன். ஸோ அந்த யூத், அந்த கோவம், அந்த ஆங்கரில் ஐ ட்ரோவ் ஸ்கூட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தேன் வித்தவுட் அ ஹெல்மெட். அண்ட் ப்ரீவியஸ் நைட் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்திருந்தேன் தூங்கிறதுக்காக, வேறு எதுக்கும் இல்லை. அந்த செடேஷனில் ஐ ஹவ் ட்ரிவன் அண்ட் நேராக போய் மை ஹெட் பேங்க்ட் அகேன்ஸ்ட் ஒரு ஹிட் அண்ட் ரன் மாதிரி தேனாப்பேட் சிக்னலில் மை ஹெட் பேங்க்ட் அகேன்ஸ்ட் த மீடியன் and was rushed into the hospital. So that was the first accident. அந்த ஆக்சிடெண்ட் போது உடனே கண்ணு திறந்து, ஐ மீன் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்னஸ் வந்த உடனே பேசினது வந்து என்னோட ஹஸ்பண்டோட பேர். And that's when my parents decided, சரி okay, let us get her married. ரெண்டாவது ஆக்சிடெண்ட் according to me was the turning point in my life. ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் லைஃப் வாஸ் அ ஜேர்னி. நிறைய எதிர்ப்புகள், நிறைய இது ups and downs were going on. I went to the extent of ஒரு financial loss வந்து went to the extent of selling balloons on the streets to save my children and things like that. ஒரு வருஷம் I moved my son out of school. enough school ஃபீஸ் பே பண்ண பைசா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாம் முடிஞ்ச பிறகு அகெயின் லைஃப் வாஸ் டேக் ஆஃப் டைம்னு வரும்போது வாஸ் வென் தி செகண்ட் ஆக்சிடெண்ட் ஹேப்பன்ட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2011 we went debt free. June 30th கடன்லாம் முடிஞ்சாச்சு, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் இருக்கிற டயத்தில் July 8 was the accident. ஒரு 1 weekல அது பெங்களூர் ஹைவேல வந்துட்டு இருந்தோம். அண்ட் லாரி ஜஸ்ட் டிசைடட் டு டேக் அ பிளைண்ட் யூ டர்ன். இட் வாஸ் ஏர்லி மார்னிங், ஹெட்லைட் இல்லாமல் வந்தார். ஒன் ஆஃப் த இன்னர் ரோட்ஸ் he just took a blind U-turn and my husband had very little time to react. So he pulled the handbrake and put the brake reflexes work ஆகும்போது the car skid to the left. அப்போது என்னாச்சு, the lorry just ran over my side of the car and அது அப்படி அந்த இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுட்டு லாரி டிரைவர் அண்ட் ஹிஸ் bunch of people ran away into the bushes. உள்ளே ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு. எங்கள் இன்ஜின் didn't switch off. and my husband somehow windscreen shatter ஆன போது he jumped out of the car. So India being India, ambulance வரதுக்கு 20 minutes ஆச்சு. And I think but this 20 minutes was the turning point in my life because என்ன ஆச்சுன்னா the diesel tank of the lorry broke open and diesel started pouring on the bonnet.
on the bonnet and therefore on me. இவ்வளோ தூரத்துக்கு டீசல் வந்தாச்சு and I was not able to move. My leg was stuck somewhere. I don't know what happened and I knew my left side was not working. ஸோ இந்த 20 நிமிஷம் ஐ குட் ஹியர் மை ஹஸ்பண்ட் ஸ்க்ரீம் ஃபார் ஹெல்ப். ஹைவேல ஒரு வண்டியாக ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தார், பட் நத்திங் வாஸ் ஹேப்பனிங். அண்ட் கடவுள்கிட்ட 2 டீல் போட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டீல் ஆஃப்கோர்ஸ் வாஸ் ஃபேமிலி. என் குழந்தை அப்போது மை சன் வாஸ் 9, மை டாட்டர் வாஸ் 5. ப்ளீஸ் டேக் மீ ஹோம். நான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு என்ன கூட்டிகிட்டு போயிடு, பட் தே டோன்ட் டிசர்வ் இட். அட்லீஸ்ட் நான் ஒரு பாய் சொல்லிடுறேன்னு. ரெண்டாவது வாஸ் இதுக்கும் மேலே, இஃப் யூ கீப் மீ அலைவ் தென் மை ட்ரீம் வில் பி டு ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 million lives globally அப்படின்னு ஒரு டீல். அண்ட் டுடே ஐ எம் அலைவ் பை காட்ஸ் கிரேஸ். எஸ், a couple of surgeries done. என்னோட there is a slight nerve damage on my left hand. ஸோ இந்த கை திரும்பி வரவே வராதுன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி மச் ஒர்க்கிங். கொஞ்சம் திக்குவாக இருக்குது. ஐ எம் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ நான் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் ஐ ஸ்டார்ட் ஸ்டாமரிங். ஒரு ஸ்லைட் மெமரி லாஸும் இருக்குது, வேர் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன்ஸ் பியாண்ட் 3 days or 4 days. But yeah, I mean, life still goes on and life still moves on and it's been a fantastic journey. அது வரைக்கும் வந்து நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, குழந்தைங்களோட ஏன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று, இன்கம் ஃபார் தி ஃபேமிலி. ரெண்டாவது, என் பசங்களும் தே கேன் ஆல்சோ கம் அலாங் வித் மீ. பட் ஆஃப்டர் 2011, when I put back the purpose on the dream to transform lives, I think God started blessing me big time and the main growth happened post 2011. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏர்லி மேரேஜஸில் அந்த டயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. நீங்கள் வந்து 21 அந்த மாதிரி ஏஜில் மேரேஜ் பண்ணீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் அண்ட் நீங்கள் வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த டயத்தில்? ஓகே, அவர் வந்து ஹீஸ் அ ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் பட் அ வெரி இன்டெலிஜென்ட் மேன். அண்ட் எனக்கு வந்து அப்போ யூஎஸ் மாப்பிள்ள தேடிட்டு இருந்தாங்க வீட்டில். அப்போ தான் அதுதானே ட்ரெண்ட். ஆமாம், இப்போ அது ப்ராப்ளம், அப்போ பயங்கர ட்ரெண்டாக இருந்தது. அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் மை country and go. I'm a big patriot. I still do that. And that's how we got married. Appo vandu life was a fairy tale. Avrum, he's as old as me, so we didn't even know what we are getting into. 9 months 28 days the son was born, and I had to quit my job to take care of my little one. So that's when the actual struggle began. And that's when I started working with children. சும்மா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பர்த்டே பார்ட்டிஸ் அப்படியெல்லாம் பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் ஆகி நல்லா பிக்கப் ஆச்சு. பர்த்டே பார்ட்டிஸ், அப்புறம் வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் கேம்ப்ஸ், இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னே a lot of celebrity kids started joining the programs and things like that. And around 24-25 we got into a wrong partnership. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, husband quit his job, he also came. Obviously there was more income here. அவர் ஜாயின் பண்ணோன்னா the business went to an all-time high. I mean, he brought a lot of professionalism, and around that time we got into a wrong partnership. And மூவிலலாம் ஆகிற மாதிரி, we literally crumbled down overnight. So we had to let go of our home, our car, so much so that pulled my son out of school, and we didn't have really money to pay his school fees. Around that time, இன்னொரு news also came our way where I was carrying my second one. So unlike a lady who takes a very emotional decision, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு டெசிஷன் எடுத்தேன். We don't need this baby right now because ஒரு பையனுக்கே நமக்கு எஜுகேட் பண்ண இப்போது இல்லை, மீன்ஸ் இல்லை. So let's another child not suffer. But my husband told me, see, God has given this baby. If you trust me, and காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன், if you trust me, just go ahead, carry the baby, we'll see what happens. So அந்த 10 மாதம் வந்து ஆஃப்டர் மை செக்அப் ஐ நெவர் வென்ட் டு த டாக்டர் ஆஃப்டர் தட். ஏன்னா ஸ்கேனுக்கு பைசா இல்லை, இது டேப்லெட் எடுக்க பைசா இல்லை. ஸோ குழந்தை பாட்டுக்கு அப்படியே வளர்ந்துட்டு இருந்தது. டியூ டேட் மென்டலி கால்குலேட் பண்ணி போன போது வி ரியலைஸ் தட் பேபி இஸ் ஓவர் க்ரோன் பை அ வீக். இன்னும் குழந்தை தலை திரும்பலை. ஸோ உடனே நம்ம ஆப்ரேட் பண்ணோம். couple of lakhs அப்படின்னு சொன்னாங்க. பேங்க்கில் 300 ரூபா இருந்தது. அப்போது நான் சிரிச்சிட்டே ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இங்கே ஒரு 1 week அப்புறம் டெலிவரி வைக்க சொல்லுங்கள். ஸோ அரவிந்த் வாஸ் லைக், இது என்ன கூரியர் பார்சலா, நீ லேட் டெலிவரி சொல்கிற, உயிருமா நீ போ, I'll do something. Him being a man, he organized for the funds, and 2 wonderful things happened on that day. ஒன்று வந்து it was a very healthy baby, and we are really really blessed for that. ரெண்டாவது, அவள் ஒரு பெண், and her name is காமாட்சி. இப்போ 2 குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னாலும் ஒரு பயம், ஒரு ஃபியர், அண்ட் ரிஸ்க் வேறு. அண்ட்
கையில் கேபிட்டல் இல்லை, எந்த பிஸ்னஸ் ஆனாலும் முதலீடு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ எனிதிங் பியாண்ட் கிட்ஸ் அண்ட் மை ஹார்ட் ஆல்வேஸ் லைஸ் வித் சில்ட்ரன். சரி ஒரு நாள் சும்மா வீட்டில் இருக்கோமேன்னு சொல்லிட்டு அடையார்லேருந்து ஐ வென்ட் டு மின்ட் அண்ட் பிக்ட் அப் அ பேக்கெட் ஆஃப் பலூன்ஸ் அண்ட் செட் வை டோன்ட் ஐ ஸ்டார்ட் செல்லிங் பலூன்ஸ் ஆன் இன் த பீச் அப்படின்னு. ஸோ ஒரு பேக்கெட் பலூன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். 100 பலூன்ஸ் were there and came to பெசநகர் பீச். ஆரேபுரம் சங்கீதாஸ் அன்றைக்கி வந்தது ஃபஸ்ட்டு வந்தது ஆரேபுரம் சங்கீதா ஆக்சுவலாக. அண்ட் ஸ்டார்டட் செல்லிங் பலூன்ஸ். ஒரு பலூன் 10 ரூபான்னு. about 800-900 rupees profit வந்தது. I said, oh wow, okay, that day அன்னைக்கு வந்து it was big money, at least to buy diaper and milk for my babies. ஸோ என் பொண்ணை வந்து பேக்கில் போட்டுக்கிட்டு பையன் பக்கத்தில் நின்றுட்டுருப்பான். ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டோரிஸ் டெல்லிங் செஷன்ஸ் ஆன் த ரோட் இந்த பீச் எல்லாம் ஒரு 10 minute ஸ்டோரிஸ் அண்ட் தென் ஐ யூஸ் டு செல் பலூன்ஸ். அந்த இதில் ஐ மெட் அ லாட் ஆஃப் பீப்புள் அலாங் த வே. அதில் எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ ஸ்டில் ரிமெம்பர்ஸ். ஒன் ஆஃப் தெம் இஸ் ராதிகா சரத்குமார் மேடம். அவங்கள வந்து அடையார் ஒடிசி வாசலில் மீட் பண்ணேன். அண்ட் தட் டே she just paid 500 rupees and picked up a lot of balloons and she said, Deepa, I see fire in your eyes, I don't know who you are, what you do, but satyama you'll really grow in life nu sonnanga. Adu oru thirumba oru boost ah eduthittu I started moving forward and said, okay, so ipo mudaleed illa but still I have my skills, why can't I go to schools and colleges and start training where I'm the only investment. And that's how the school and college thing started. You are the founder of School of Success. கரெக்ட். இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு மட்டும் எடுக்காமல் நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க. இந்த ஸ்கூல் வந்து யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க அண்ட் இதோட மெயின் மோட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் ஆகட்டும், வி ரியலி டோன்ட் ப்ரிப்பேர் சில்ட்ரன் ஃபார் அவர் லைஃப். பேசிக் எஜுகேஷன் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இதை தவிர நிறைய விஷயங்கள் பசங்க கற்றுக்கணும். விடாமுயற்சி, how to never ever give up, handling failure and rejection. தோல்வி வரலாம் எல்லாருக்குமே இது, பட் how do we bounce back in style. Financial management, நம்மலாம் சின்ன வயசுலேயே ஃபினான்சஸ் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தோம்னா we would be better off today. Confidence, public speaking, கம்யூனிகேஷன், மற்றவங்களோட எப்படி பேசுறது பழகிறது. வி மே பி டேலண்டட், ஒரு குழந்தைக்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கலாம், பட் அது எப்படி நம்ம வேர்ல்டுக்கு சொல்கிறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வி டீச் த்ரூ ஸ்கூல்ஸ், த்ரூ காலேஜஸ் அண்ட் ஆல்சோ தேர் ஆர் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் as well. லீடர்ஷிப் அப்படின்னு ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னாலே வந்து எம்என்சியில் ஒரு லீடில் இருக்கவங்க இல்லை ஒரு டீம் லீடராக இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்க தவிர கிட்ஸுக்கு எதுக்குப்பா லீடர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நீங்கள் அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க? ஓகே, லீடர்ஷிப் வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். இப்போது ஒருத்தங்களுக்கு லீடர்ஷிப்னால் நான் வந்து ஒரு பெரிய நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தங்க லீடர்ஷிப்னால் நான் என் டீமை லீட் பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பட் வாட் வி எம்ஃபசைஸ் ஆன் இஸ் வென் வி சே லீடர்ஷிப், வாட் வி மீன் இஸ் தட் எவ்ரி சைல்ட் நீட்ஸ் டு லேர்ன் டு டேக் சார்ஜ் அண்ட் லீட் ஹிஸ் ஆர் ஓன் லைஃப். ஸோ அதை நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு இந்த சைல்ட் கேன் லீட் அ ஃபேமிலி, அ டீம், அ ஸ்கூல், வாட் எவர் யூ வாண்ட் டு. ஸோ இதில் நாங்கள் என்ன சொல்லித்தரோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் ஜம்பிங் அப் அண்ட் வேக்கிங் அப் ஆன் டைம், keeping your room clean, organizing your homework, balancing your work, homework, school work and other extracurricular activities. இந்த மாதிரி விஷயங்கள் we tell them. Proactive thinking, டீம் ஒர்க், ஒரு டீமோட நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம், நாட் கம்பீட் வித் ஈச் அதர் பட் ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹவு டு வி மூவ் ஃபார்வர்ட். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ் இஸ் வாட் வி க்ரூம் இன் சில்ட்ரன். இன்னொரு விஷயம் என்னன்னா, குட் டச் அண்ட் பேட் டச் ரெண்டு விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா அந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ்க்கும் ஒரு ஏஜ் ரிலேட்டடாக சொல்லி கொடுக்க முடியும். ஒரு ஏஜில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ சொல்ல முடியும், இன்னொரு ஏஜில் இருக்கவங்க இவ்வளோ சொல்லி கொடுக்கணும். ஸோ எப்படி இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்கணும், இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்கணும், எப்படி டிஃப்ரென்ஷியேட்? ஆக்சுவலாக இது நீங்கள் சொல்கிறது ஒரு வெரி வேலிட் பாயிண்ட். ஆனால் என்னென்னா இப்போல்லாம் நம்ம நாட்டில் ரேப்பு 3 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. இப்போ 11 month child was rape. So every child needs to know it. நாங்கள் வந்து we divide them into age group 3 to 5 years, 6 years and above. 3 to 5 years it's more towards storytelling. At the same time we don't spread ஒரு balance வச்சுக்கிறோம் curriculumல. We do not spread negativity or fear in them by
பயந்து அவங்க வளரக்கூடாது. Okay. This world is a beautiful place, but you learn to safeguard yourself. So what are the places where a person can touch which is okay, which are the places not? அது வந்து ஒரு song மூலமா ஒரு story மூலமா we do it. For the older children, yes, along with good touch and bad touch, what we also do is we emphasize a lot on value education for boys. சின்ன வயசுல இருந்தே once boys learn to respect girls for who they are, give them the freedom for who they are, be it your best friend, your sister, your mother, I think this world will become a very better place. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்பவே அவசரப்படுறாங்கன்னு தோணுது. ஏன்னா முன்னாடிலாம் என்னோட காலத்தில் பார்த்தோன்னா ஒரு 5 வயசு தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. பட் இப்போ என்னென்னா 3 வயசில் சேர்க்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. கிண்டர் கார்டன், ப்ளே ஸ்கூல், எல்கேஜி, ப்ரீகேஜின்னு சுற்றி ஓரளவுக்கு ஒரு படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப திணிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அவசரப்படுறாங்களா இப்போ இருக்க பேரண்ட்ஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் we should let the child be in a proper environment. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் பீப்புள். என்ன அம்மா வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸாக ஃபெயிலான்னு தெரியாது, அந்த மாதிரி அவ்வளோதான் படிச்சிருந்தாங்க. ஸோ ஷி ஜஸ்ட் லெட் மீ பி. என்ன படிக்கிறேன் ஒன்றும் புரியாது அண்ட் இது இப்போ இருக்கிற லாட் ஆஃப் எஜுகேட்டட் மாம்ஸ் வர் சிட்டிங் அட் ஹோம் அண்ட் அந்த ஃபியர், அந்த பயம், நம்ம வந்து கஷ்டப்படுறது குழந்தை மேலே கஷ்டப்படக்கூடாது. இந்த ஆல் குட் இன்டென்ஷன்ஸ் வி ஆர் ட்ரைங் டு டம்ப் தம் வித் அ லாட் ஆஃப் திங்ஸ் which I personally feel it's not the right thing to do. The child needs that space to play around and இது. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, environment has become too competitive. ஒரு குழந்தைக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. இப்போ என் பையன் நல்லா படிக்க மாட்டான், not too great, I mean he's okay, அவ்வளோதான். பட் he is a chef in the making. Okay. Cooking is his talent. So we identified the talent when he was 9 years old and we started promoting him towards it. So அதான் இப்போ யாரோ மார்னிங் கூட பேசிகிட்டு இருந்தாங்க, உங்கள் குழந்தை போர்டு எக்ஸாம் எழுதிட்டானா? ஆமாம், இல்லைன்னா மட்டும் நீங்கள் ரொம்ப கண்டுக்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம். And we give him that encouragement. Okay. சமைச்சா he cooks better than me, frankly. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் பிடிஏ போய் உட்காந்தாலே டீச்சர்ஸ், சரி நீங்கள் மார்க்ஸ் விடுங்க, உங்கள் பையன் அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுவான் பாருங்கள், இல்லை அந்த பிரியாணி எப்படி சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர இது. ஸோ ஐடென்டிஃபை வாட் த டேலண்ட். இந்த காலத்தில் just like how studies have become competitive, there are other alternative careers for them also. நமக்கு அவ்வளோ சாய்ஸஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை. இன்னைக்கு அவங்க என்ன நினச்சாலும் they can be the best in that. ஸோ அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி if you put all your energies into that, they will become brilliant in whatever they are. இப்போ நான் என்னோட ஜென்ரேஷன் சொல்லியிருந்தேன் 5 வயசில் என்ன சேர்த்தாங்கன்னு. பட் எங்கள் அம்மாவோட ஜென்ரேஷன் பார்க்க போனால் தலையை சுற்றி இப்படி மூக்கு தொட்டா தான் வந்து அவங்க வந்து மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நான் சில நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கிறேன் என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே படிக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்கோட வளர்ச்சின்னு சொல்லலாமா, இல்லை அபத்தம் சொல்லலாமா? ஓகே, ஆக்சுவலி இட்ஸ் அ குட் பேலன்ஸ் ஆஃப் போத். ஓகே, நல்லது தான், நல்ல விஷயம் படிக்கிறோம். இப்போது பழங்காலத்துலலாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாக்கெல்லாம் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, நம்ம இது நிறைய ஸ்லோகம் கேசட்லாம் போட்டு ரேடியோ ஆன் பண்ணி இது பண்ணு அது பண்ணு, நல்லதே செய், நல்லது இது வென் யூர் கேரி, அதை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க. இது வந்து ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ், குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க. ஸோ இன் அ வே தட்ஸ் குட். ஐ மீன் scientifically it's proven that you can actually fine tune the moods and the brain of the child. However, doing too much of anything is actually bad. இப்போ நான் நிறைய green tea குடிப்பேன் and my doctors ask me to reduce green tea, although green tea is good for health. So too much of anything is always bad. We need to have the right balance. And சத்தியமா இந்த generation is super intelligent. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 4 மடங்கு இருக்காங்க. If you allow them to do what they have in mind, give room for their space and creativity, then I feel you're bringing out the best in your child. Okay. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு சம்மர் லீவுன்னு வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த லீவை என்னோட பாட்டி தாத்தா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவங்க கூட ஒரு அரவணைப்பு இருக்கும். செல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். பட் இப்போ இருக்க பசங்களுக்கு சம்மர் லீவ் அப்படின்னாலே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போறியா, டான்ஸ் கிளாஸ் போறியா, இல்லை சிங்கிங் கிளாஸ் போறியா அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க நேச்சுரல் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே படிக்கிறதுக்குன்னு ஒரு பொருளை மாறிட்டாங்களா? கரெக்ட். ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, ஃப்ளாட்லேயே விளையாட இடம் இல்லை. ஸோ பிஎஸ்பி இந்த மாதிரி, ஐ மீன் தேர் ஆல்வேஸ் ஹுக்ட் ஆன் டு கேட்ஜெட்ஸ். இந்த கேட்ஜெட்ஸ் அவாய்ட் பண்ண தான் கேம்ப்ஸ்னு போடுறாங்க. கேம்ப்ஸுக்கு போனாலும் ஓகே, they make a few friends, they come back, but end of the day something is missing in them.
actually. So again, grandparents play a very very crucial role in the growth of a child. 100%. இப்போ எங்கள் வீட்டில் as a family I send my children off to their grandparents home once a while, at least ஒரு வீக்கெண்ட் போய் இருந்துட்டு வாங்க, திரும்ப you come back, do whatever you want to, but go. அந்த வேர்ல்டு எங்கும் சேரும்போது தான் வந்து ஒரு இதே இருக்கு. கரெக்ட். ஏன்னா அந்த கல்ச்சர், அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ், ஐ ஆல்வேஸ் சே டீச் யுவர் சில்ட்ரன் டு ஃப்ளை ஹை பட் ஸ்டே கிரவுண்டட். யூனோ என்னதான் இருந்தாலும் நம்ம பண்பாடு, நம்ம பாரம்பரியம், நம்ம கல்ச்சர் என்ன நான் நினச்சாலும் எங்கள் அம்மாவோ எங்கள் மாமியாரோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி வராது. ஸோ தட் பிட் நீட்ஸ் டு பி தேர். அகெயின் தேர் நீட்ஸ் டு பி அ பிளெண்ட் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் எஸ், இந்த கிளாஸஸ் போடுறது, ஸ்போர்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, இல்லைங்க என் சைல்டு வந்து ஒரு 2 months ஒரு கிளாஸ் போயாச்சுன்னா he or she stops, ஒரு இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகிடுது. கிரிக்கெட்டில் சேர்த்தோம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபுட்பாலில் சேர்த்தோம். ஐ ஹாவ் எ ஃபீலிங் தட் யூனோ நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ணுறோம். தட்ஸ் வை at some point in time they stop. Okay, if the child really likes doing something, is obsessed doing something, allow it. Otherwise give it that space. I mean, that's my take. அண்ட் இந்த விஷயத்தில் ஸ்கூலும் ரொம்பவே கம்பல் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு ஒரு லீவ், சம்மர் லீவ்னு வருதுன்னா பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் சம்மர் கேம்ப் அனுப்பிச்சிடுறாங்க, ஏதாவது கிளாஸ் அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த லீவ் முடிஞ்சு வரும்போது இந்த அசைன்மெண்ட்லாம் ஃபில் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா லீவே 2 மாதம்னா அசைன்மெண்ட் முடிக்க 4 மாதம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய கொடுக்கும்போது இது ஸ்கூலுக்கு நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுப்பீங்களா? ஓகே, இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் ஆர் ஓப்பனிங் அப் டு த ஃபேக்ட். 15 வருஷம் முன்னாடி இதெல்லாம் சொல்லும்போது சிரிச்சிட்டு இருந்தாங்க, சான்ஸே இல்லைன்னு. பட் எஸ், ஐ திங்க் frankly speaking, I'm in touch with a lot of founders of the institutions. Okay. They are all fighting against the government actually to change the education system, although they want to do a lot of things like that. அதாவது unschoolனு ஒரு கான்செப்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், where we want children to do everything other than academic studies in a day or two, over a week. They can follow their passion, அதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி. But the education system itself has to change. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இயற்கை அப்படிங்கிறத ஒன்றி இல்லையோன்னு தோணுது. ஏன்னா நான் வந்து பேசிக்கலாக கிராம சைடில் வந்தவன். எங்கள் ஊருக்கு ஒருத்தவங்க சென்னையிலேருந்து டூர் வந்துருந்தாங்க போல், அப்போ தான் அந்த கிராமத்துக்கே வந்திருக்காங்க. அவங்க காட்டுக்கிட்ட அந்த சைடு போகும்போது யானை ஒன்று போகுது. யானையை பார்த்துட்டு தந்தம் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு ஒரு 10-15 வயசு இருக்கும் பையன், எவ்வளோ பெரிய கொம்பு அப்படின்னு கேட்குறான். ஸோ வந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த வயசில் கண்டிப்பாக தெரியும் தந்தம் அப்படின்னு. பட் இவ்வளோ தூரம் இயற்கையோட ஒன்றி இருக்கிற காரணம் வந்து நம்ம ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் காரணமா, என்ன விஷயம்? ஆமாம், ஃப்ராங்க்லி மாடர்னைசேஷன் தான். ஓகே, அண்ட் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், நான் சொன்ன மாதிரி கான்க்ரீட் ஜங்கிள் ஆகிடுச்சு, ஹை ரைஸ்ட் அப்பார்ட்மெண்ட். அப்படி தான் நம்ம வந்து ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட் டு த சாண்ட். அந்த ஹை ரைஸ்னா யூர் டோட்லி அவே ஃப்ரம் தி என்டையர் நேச்சர் லிட்ரலி. அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ். எஸ், சில்ட்ரன் ஆர் மிஸ்ஸிங் அவுட். எனக்கே நான் என் பசங்கக்கிட்டே சொல்லுவேன், பாவண்டா நீங்கள்லாம், எங்கள் அம்மாலாம் என்னை ட்ராக் பண்ணணும்னு நினச்சா ட்ராக்கே பண்ண முடியாது. யூனோ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போயிடுவேன். இங்கேன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால், இல்லை படிச்சுட்டு இருக்கேன்னா உடனே வீடியோ கால் ஓப்பன் பண்ணி நீ சொல்ல, நீ எங்கே இருக்கேன்னு காமின்னு நாங்கள்லாம் உங்களை ட்ராக் பண்ணுறோம். ஸோ they are actually missing out a lot. இப்போல்லாம் ஹாலிடேஸ், நேச்சர் ட்ரிப்ஸ்னு ஹாலிடேஸ் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி நேச்சருக்குள்ளே ஒரு மலை இதில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்குன்னு. அட் த சேம் டைம் this generation is also witnessing something that we didn't witness, which is a technological boom. So that's exactly why I said they're absolutely intelligent. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கும்போது மொபைல் ஜாமர்ஸ் நடந்து when signals went off, there were a bunch of youngsters who immediately created an app in 15 minutes and each one was talking to one another. அந்த அளவுக்கு that intelligence is there among the youth and generation. We should just channelize them in the right direction and in the right way and take things forward for them. And again இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கொஞ்சம் லேக் ஆகிருக்காங்களான்னு தோணுது. எதுலன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது வெளில ஒரு தாத்தா வந்து கல்கோனா மிட்டாய், கடலை மிட்டாய்லாம் வைப்பார். நான் 2 ரூபாய்க்கு வாங்குவேன், அப்புறம் 4 ரூபாய்க்கு கடன் சொல்லிட்டு போவேன். டெய்லி 4 ரூபாய்க்கு கடன் வந்துட்டே இருக்கும். அவருக்கு தெரியும் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அவர் எனக்கு 4 ரூபாய்க்கு கடன் கொடுத்துட்டு இருப்பாரு. பட் இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து ஒரு ஷூ பிஞ்சிருந்தாலும் ரோட்டில் ஒருத்தவங்கிட்ட தைக்க கொடுக்கும்போது குனிஞ்சு கீழே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோ அது இல்லை. ஸோ அப்படியே கையில் மாட்டிருந்தாங்கன்னா அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தா வரணுமா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு? சொல்லி கொடுத்து நிறைய விஷயம் வராது. தே ஹாவ் டு வாட்ச் அண்ட் ஃபாலோ. ஸோ சில்ட்ரனை ப்ளேம் பண்ணுறதோட ஐ திங்க் வி ஷுட் லுக் அட் தி பேரண்ட்ஸ். அவங்க மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, தட் இஸ் த மெயின் க்ரக்ஸ். இப்போது எங்கள் வீட்டில் வந்து வி டோன்ட் கால் த மேட் அ மேட்.
ஆண்டின்னு கூப்பிடுவோம். ஓகே. ஐ கால் ஹர் அ ஹெல்ப். ஓகே. டிரைவர் வந்து ஏய் டிரைவர் இங்கே வான்னு கூப்பிட மாட்டோம், அண்ணா நீங்கள் வரீங்களா அப்படி. ஸோ நம்ம பண்ணுறதை பார்த்து we have to teach it. as parents நம்மளும் we are busy, so we just give them the money. இப்போ ஷூ ரிப்பேர் பண்ணிட்டு வா, ரிப்பேர் பண்ண டைம் இல்லையா அந்த கார்டு எடுத்துகிட்டு போ, வேறு ஷூ வாங்கிட்டு வா. Certain things I think value systems has to come from within. எங்கள் வீட்டில் we have a policy. நீ ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தால் 2 ட்ரெஸ் give it away to somebody. Okay. So once a new shirt comes, 2 shirts go out of your cupboard and it's always very clear. நீ ஒரு வாரம் இந்த வாரம் ஒரு ட்ரெஸ் வாங்கினா இன்னொரு வாரம் சேல் அப்போ இன்னொரு ஐயோ அம்மா எல்லாம் புதுசாக பரவாயில்ல 2 போகட்டும், ஏன் நமக்கு இவ்வளோ வச்சுக்குவான். அந்த மாதிரி மினிமலைசேஷன் இந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் if we bring among our children, சத்தியமா, and children are awesome the way they are. அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் கிடையாது. they are like sponge. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்சார்ப் பண்ணிட்டு இருக்காங்க. the way we treat others, way we behave with others. அதே மாதிரி சண்டேஸ் ஆனால் it is always family time for us. and சண்டே சாப்பாடு மட்டும் நல்ல ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கும். very traditional food we cook and eat just to bring back that culture into the family. so இந்த மாதிரி we can have a balance of both and they'll be wonderful. இப்போ டைனிங் பற்றி சொல்லியிருந்தீங்க, பட் நிறைய வீட்டில் சேர்ந்து சாப்பிட்ற கல்ச்சர் அப்படிங்கிறத இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது தான் என்னோட புரிதல். அது எவ்வளோ தூரத்துக்கு இப்போதைக்கு ஃபேமிலியில் ப்ளே பண்ண ரோல்? ஓகே, a family that eats together stays together. That's what I feel. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ டியூரிங் த வீக் இட் கெட்ஸ் டிஃபிகல்ட். ஆரியன் my son was in 10th, இப்போ 11th. ஸோ அவனோட schedule is different. My husband keeps traveling, so practically it's impossible for all of us to get together over a lunch or an evening meal. But night dinner we try our best. But we have a policy again that whoever is at home, we eat by 7:30. Okay. And we finish off our dinner. Yara late vandanga, the mostly husband is the one who comes late illaya, so he alone has his dinner pretty late. But we all finish off. That is one thing. By 8:30 my children are off to bed. அவன் 10வது படித்தாலும் சரி, ஹை ஸ்கூல் படித்தாலும் சரி, நீ படிக்க முடிஞ்சால் படி, அதுக்குள்ளே இல்லைன்னா நீ தூங்கிடு, அவ்வளோதான். nobody is awake after 8:30. again, these are principles that we follow right from when they were babies. And Sunday lunch is the most crucial. இது அப்போ all of us are there together. அந்த லஞ்சில் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா அந்த வாரத்தில் நடந்த ஃபெயிலியர்ஸ், அதாவது எதுலெல்லாம் சொதப்பினோம் நம்ம அந்த வாரம். எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலே போயிடுச்சுடா, நான் வந்து அந்த பிரின்சிபலில் கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டேன்னா அவர் கோவம் வந்துடுது. அதே மாதிரி ஈச் ஒன் வில் talk one thing and we laugh over it. Okay. So that to make it easy that okay நீங்க மட்டும் இல்ல. see sometimes children feel totally pressurized. ஐயோ நம்ம சரியா மார்க் வாங்கலையோ, நம்ம ரூமை க்ளீனாக வச்சுக்கலையோ, நம்ம வந்து இப்படி இருக்கோமோ, பாக்கி எல்லாரும் உலகத்தில் பர்ஃபெக்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் பேரண்ட்ஸ் நம்ம போர்ட்ரே பண்ணுவோம். அவங்க வீட்டு பையனை பாரு, இன்ஃபேக்ட் between siblings itself they compare. உன் அண்ணனை பாரு, உன் தம்பியை பாருன்னு. instead of that, if we share a little bit of our failures with them also, அவங்களுக்கு தெரியும் ஓகே நம்மள மாதிரி தான் அவங்களும், they also have bad days, they also have failures, but they are able to overcome. Okay. So that is one culture where we discuss all our failures for that week and we'll start we laugh over it. Okay, what next can we do? Okay. நீ கம்பேரிசன் பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. என்னன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோமே 10th, அவன் 10th படிக்கும் போதே JEE எக்ஸாம் படிக்கிறான். இன்னொரு பக்கத்து வீட்டில் 12th படிக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் வந்து 12th படித்தாலும் அவனுக்கு JEE இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் பக்கத்து வீட்டில் ஒரு 10th பையன் JEE படிக்கிறான், நீ ஏன் படிக்கல அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கிளாரிட்டி கொண்டு வரணுமா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுவீங்களா? இந்த வடைதிருந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடில் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கேள்வியை கேட்காம போட்ட அப்படின்னு நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் அந்த கேள்விக்கான ஆன்சரை வாங்கி கொடுத்துறேன். அண்ட் போன மடைதிருந்த எபிசோடில் டைரக்டர் பாபு சங்கர் அவரோட இன்ட்ராக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ். பிரவீன்குமார் மணிவண்ணன் அப்படிங்கிற வந்து, ப்ரோ உங்கள் மேக்கப் அதிகமாகிடுச்சு, நீ மேக்கப் இல்லாமலே நல்லா தானே இருக்கீங்க, வை யூ ட்ரை, வேணாம் ப்ரோ யூ ஆர் குட் இன் யுவர் நேச்சுரல் லுக் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் எங்கள் பாஸ் மேக்கப் போட்டேன், அதெல்லாம் கிடையாது, ஒன்லி நேச்சுரல் லுக், நார்மல் மனுஷன் ஃப்ரம் அம்பாசமுத்திரம். அதுக்கடுத்த கமெண்ட்ல கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து, சச் அ நைஸ் அண்ட் யூனிக் இன்டர்வியூ, அப்ரிஷியேட் த வே ப்ரோக்ராம் கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஆசிஃப் இன்டர்வியூ அண்ட் ஆதி அண்ட் டாக்டர் ஷாலினி இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயம் நிறைய பார்க்குறேன். அண்ட் உங்கள் இன்டர்வியூ வந்து பிளைனாக இல்லாமல் இன்ட்ராக்ஷனாக இருக்குது அண்ட் அதுலேருந்து நிறைய கெயின் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா எபிசோடும் பார்க்கணும். இத்தனை எபிசோட் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இனிமேல் வர எபிசோடும் இதே மாதிரி பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ல மஹிமா முரளி அப்படிங்கிறவங்க வந்து மிஸ்டர் ஆவுடை ஹேட்ஸ் ஆஃப் மேன் டூயிங் ரியலி a வெரி தாட்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபீல்ட்ஸ்லாம் என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மாதிரி இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே தான் ஏதாவது இன்டர்வியூ பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை டேக்அவே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கணுமா இல்லவா, அந்த டேக்அவேக்காக தான் இவ்வளோ பெரிய டீமும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மடை தெரிந்த எபிசோடையும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏடா நானும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ தான் வாசிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த எபிசோடையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ற எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிடுறேன். வேற ஒரு மடை தெரிந்த எபிசோட்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட மீட் பண்றேன். பாய். வணக்கம், நான் தேசிங் பெரியசாமி, 2015 பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் ஃபார் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். எப்படியாவது படம் பண்ணிடணும், எப்படியாவது டேரக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்த டைமில் கரெக்டான டைமில் பிகைன் வுட்ஸில் எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவார்ட் கொடுத்ததை விட பெரிய விஷயம் அவங்க சொன்ன ப்ராமிஸ், அதாவது இந்த அவார்டு வாங்குறவங்கள ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சிட்டிங் உட்கார வச்சு அவங்கள டேரக்டர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ப்ராமிஸ், அதை கீப் அப் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ண விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை வந்து அந்த சிட்டிங் உட்கார வச்சு அது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஒரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ரியலி தேங்க்ஸ் பிகைன் வுட்ஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி ஒரு டேரக்டராக உட்காந்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். மிக விரைவில் நம்மளுடைய படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பட விஷயமாக நம்ம வந்து யாரை வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து போய் அப்ரோச் பண்ணும்பொழுது யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கும்பொழுது வாட்ஸ்அப்பில் இனிஷியலாக பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்பொழுது அதுக்கு ஒரு தனி ரெக்கக்னேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அவங்க ரிசீவ் பண்ணும்போது நம்மளை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் வின்னர் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுங்க, டீம் ரெடி பண்ணி வச்சுங்க, சீக்கிரமாக அவங்க டேரக்டர் ஆக்கிடுவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். This video is sponsored by Bond Genius Notebooks.